முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்திக்கிறார் தேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேணுகோபால். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தமிழரசி. தமிழரசி, இந்த சந்திப்பு குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, திமுக தனது தோழமை கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை இன்று துவங்கியிருக்கிறது. இந்த சூழலில் இன்று மாலை காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் 6:30 மணி அளவில் டெல்லியிலிருந்து சென்னை வருகிறார். அதே போல காங்கிரஸ் கட்சியில் ஏற்கனவே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்காக குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடங்கர் தலைமையில் 5 பேர் கொண்ட குழுவினர் இடம்பெற்றிருக்கின்றனர். மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, அதே போல சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் மற்றும் செயலாளர்கள் ஹெக்டே மற்றும் நிவேதி ஹல்வா ஆகிய 5 பேர் இடம்பெற்றுள்ளனர். காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் மற்றும் இந்த பேச்சுவார்த்தை குழுவினர் இன்று மாலை முதலமைச்சரை சந்திக்கின்றனர். தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இன்று மாலை இந்த சந்திப்பு நடைபெறுகிறது. ஏற்கனவே இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்காக அமைக்கப்பட்ட காங்கிரஸ் குழுவினர் கடந்த டிசம்பர் மாதம் முதலமைச்சரை அண்ணா அறிவாலயத்தில் சந்தித்திருந்தனர். இந்த நிலையில் தற்போது அதிகாரப்பூர்வமாக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை திமுக தோழமை கட்சிகளுடன் துவங்கி இருக்கக்கூடிய நிலையில் இன்று மாலை இந்த சந்திப்பு நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே திமுக தனது விருப்ப தொகுதிகளின் பட்டியலை தயாரித்திருக்கிறது. அதே போல மறைமுகமாக தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தனர். தொகுதி எண்ணிக்கை உள்ளிட்டவை தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்த நிலையில் இன்று மாலை முதலமைச்சரை காங்கிரஸ் குழுவினர், காங்கிரஸ் பொதுச் செயலாளர் மற்றும் மாநில தலைவர், மேலிட பொறுப்பாளர் உள்ளிட்ட தலைவர்கள் முதலமைச்சரை சந்திக்கின்றனர். மோனிஷா. தமிழரசி, திமுக உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடர்பான குழு விரைவிலேயே காங்கிரஸ் கூட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான தேதி விரைவில் அறிவிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு முன்கூட்டியே இன்று மாலை இந்த சந்திப்பானது நடைபெற இருக்கிறது. இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது? மேலும் காங்கிரஸ் தங்களுக்கான தொகுதிகளை கேட்டு வலியுறுத்துவதாக இதை எடுத்துக்கொள்ளலாமா? ஏற்கனவே இந்த குழுவினர் முதலமைச்சரை கடந்த டிசம்பர் மாதம் சந்தித்திருந்தனர். விரைவில் பேச்சுவார்த்தைக்கு அழைக்க வேண்டும் என்றும் காங்கிரஸ் தரப்பிலிருந்து தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வந்தது. இந்த நிலையில 22ஆம் தேதி முதல் பேச்சுவார்த்தை தொடங்கப்படும் என திமுக அறிவித்திருந்த நிலையில் இன்று காலை திமுக தனது தோழமை கட்சிகளுடனான பேச்சுவார்த்தையை துவங்கி இருக்கிறது. மேலும் அடுத்து வர தினங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறது. இந்த நிலையில் இன்று மாலை கே.சி. வேணுகோபால் தமிழகம் வருகிறார். அவர் 6:30 மணி அளவில் வருகிறார். அதனைத் தொடர்ந்து முதலமைச்சரை சந்திக்க இருக்கின்றனர். இதில் சட்டமன்ற தேர்தல் தொடர்பாகவும் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்பாகவும் இந்த சந்திப்பின் போது ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மோனிஷா.